ஒரு நிமிஷம் கேளுங்க. ராமாயணம், மகாபாரதம் இது ரெண்டும் ஒரு பெரிய எபிக். ஹிந்துஸ்க்கு வந்து இது வந்து நமக்கு பகவத்கீதை மாதிரி அப்படின்னு எப்படி வந்து இது வந்து நமக்கு பைபிள் மாதிரின்னு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி பகவத்கீதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கீதை மேலே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சரி, மகாபாரதத்துக்கும் நம்மளோட உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது என்ன வித்தியாசமான ஒரு கம்பேரிசனாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இது நிறையா சொற்பொழிவுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் வந்து புதுசாக எதுவும் சொல்லலை. இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. திருதராஷ்டிரர் இது தெரியும், அவர் தான் தந்தை. அந்த இதில் கண் இருக்காது அவருக்கு. அதுதான் நம்மளோட மூளை, பிரெயின் சொல்லுவோம் இல்லையா, அது மூளை. சரி, அப்போ அந்த 100 கௌரவர்கள் யார்? அந்த குழந்தைகள், அவரோட குழந்தைகள் அது யார் அப்படின்னா, நமக்கு ஏற்படுற அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எண்ணங்கள், தீய எண்ணங்கள். அந்த தீய எண்ணங்கள் தவறான முடிவுகளை அந்த மூளையை எடுக்க வைக்குது. எப்படி மகாபாரதத்தில் ஆச்சோ அது மாதிரி. சரி, இதெல்லாம் தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள்னு அந்த அந்த இதில் வருது இல்லையா, அவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ நமக்கு உள்ளே இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்கள். 5 புலன்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியும். சரி, திரௌபதியோட ரோல் என்ன அப்போ? திரௌபதி அந்த கதையில் மீன்ஸ் மகாபாரதத்தில் ஒரு பர்பஸ், ஒரு காரணம். சீவி குழல் முடியேன் யான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து 5 பேரும் பிரதர்ஸ் சேர்ந்து நீங்கள் வில்லனை கொல்ற வரைக்கும் உங்களோட பர்பஸ் அதுதான் அப்படின்னு திரௌபதி அங்கே வரையறைப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன தான், அதுதான் அந்த திரௌபதிங்கிறது பர்பஸ். சரி, இத்தனை பேர் எல்லாம் செட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த கர்ணன் யார்? கர்ணன் ஒரு ரோல் இருக்கணும் இல்லையா, அது யார்? அதில் வந்து தவறான வழியில் தீய ஒரு சகவாசத்தில் அவர் கொல்லப்படுறார் இல்லையா. நமக்குள்ளே இருக்கிற ஈகோ, அதை தாங்க கர்ணன். நீங்கள் அதை கொல்லலைன்னா நீங்கள் சரியான பாதையில் மேலே வரவே முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த மகாபாரதத்திலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாடம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.